शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। श्री गुरुभ्यो नमः। यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानमधर्मस्य तदात्मानं सृजाम्यहम्. எப்பொழுதெல்லாம் தர்மம் அழிந்து அதர்மம் தலை தூக்குகிறதோ அப்பொழுதெல்லாம் தர்மத்தை காப்பதற்காக நான் அவதரிக்கிறேன் அப்படின்னு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் நமக்கு பகவத்கீதையில சொல்றார். நம்ம போன தடவை காளிய நர்தனம் பார்த்தோம் விசேஷமா. அப்புறம் காளியனை பகவான் ரமணக்க தீவுக்கு போயிடு அப்படின்னு சொல்றதையும் பார்த்தோம். இப்போ காளியன் ஏன் யமுனையில ஒளிஞ்சுண்டா? பகவான் எல்லா திவ்ய மாலைகள் அப்புறம் ஆபரணங்கள் எல்லாம் அணிஞ்சுண்டு இந்த நதிக்கு மேல வந்தோடனே அப்புறமா என்னாச்சு, கோபியர்கள்லாம் என்ன பண்ணினா அப்படின்னு இன்னைக்கு பார்க்கணும். அது பாக்குறதுக்கு முன்னாடி சதுஸ்லோகின்னு பார்த்துட்டு வரோம் இல்லையா, அதுல 4வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல் 3 ஸ்லோகம் பார்த்துட்டோம், இன்னைக்கு 4வது ஸ்லோகம் பார்க்கணும். அது நம்ம சாஸ்திர ரத்னாகர பிரம்மஸ்ரீ தேத்தியூர் சுப்பிரமணிய சாஸ்திரிகளோட தமிழ் விளக்க உரையோட அடிப்படையில பார்த்துட்டு இருக்கோம். பகவான் மகாவிஷ்ணு தன்னோட புத்திரனான பிரம்மதேவருக்கு ஸ்ரீமத் பாகவதத்தோட உட்கருத்தை இந்த 4 ஸ்லோகத்துல சொல்றார். இது பாகவதத்துல 2வது ஸ்கந்தத்துல 9வது அத்தியாயத்துல 32, 33, 34, 35வது ஸ்லோகங்கள்ல இருக்கு. 32வதுல நம்ம பகவானோட ஸ்வரூப லட்சணம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். அவர் எப்படி பரிபூர்ணமாகவும் நித்தியமாகவும் இருக்கார் அப்படிங்கறது அதுல சொல்லப்பட்டது. 33வது ஸ்லோகத்துல அப்படிப்பட்ட பரிபூர்ணமான பரம்பொருளை இந்த ஜீவனானவன் அனுபவிக்கவோ உணரவோ முடியாம இருக்கிறதுக்கு எப்படி பகவானோட மாயையே இருக்கு அப்படிங்கறத மாயா ஸ்வரூபத்தை பார்த்தோம். மாயா லட்சணங்களை அதுல சொல்லப்பட்டது. எப்படி பகவான் இந்த ஊனக்கண்ணால பார்க்க முடியுமா அப்படின்னா, பகவானே கீதையில விஸ்வரூப தர்சனம் அப்படிங்கிற இந்த 11வது அத்தியாயத்துல சொல்றார் அர்ஜுனனுக்கு, நதுமாம் சக்யதே திரஷ்டும் அனேனைவ ஸ்வசக்ஷுஷா திவ்யம் ததாமி தே சக்ஷுஹு பஷ்யமே யோகமைஸ்வரம். என்னோட இந்த ரூபத்தை உன்னோட இந்த ஊனக்கண்ணால பார்க்க முடியாது, நான் உனக்கு திவ்ய சக்ஷுஷ் தரேன் அப்படின்னு சொல்ற. அது என்ன திவ்ய கண்கள் அப்படின்னு பார்த்தா, ஞானம்ங்கிற கண்களால பார்த்தா மட்டும்தான் அந்த பரம்பொருளை உணர முடியும் அப்படிங்கிறத நம்ம 33வது ஸ்லோகத்துல பார்த்தோம். 34வது ஸ்லோகத்துல காரிய காரண பாவம் பத்தி பார்த்தோம். எப்படி இந்த ஜெகத்துங்கிற காரியத்துக்கு அடிப்படையா பகவான் பரம்பொருள்ங்கிற காரணம் அதிஷ்டானமா இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். இன்னைக்கு சதுஸ்லோகியோட 4வது ஸ்லோகம் 35வது ஸ்லோகம்ங்கிறத பார்க்கலாம். ஏ தாவதேவ ஜிக்ஞாஸ்யம் தத்வ ஜிக்ஞாசுனாத்மனஹ அன்வய வத்யதிரேகாப்யாம் யத் ஸ்யாத் சர்வத்ர சர்வதா. ஜிக்ஞாசா அப்படின்னு ஒரு பதம் இருக்கு. ஜிக்ஞாசா அப்படின்னா ஞாத்தும் இச்சா, தெரிஞ்சுக்க ஆசைப்படுறதுக்கு பேர் ஜிக்ஞாசா. ஆத்மனஹ தத்துவ ஜிக்ஞாசுனாக, ஆத்மாவுடைய நிஜஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கிறவர்கள் சர்வத்ர சர்வதா. சர்வத்ர அப்படின்னா 3 அவஸ்தைகளிலும் 3 நிலைகளிலும், ஜாகிரத்து முழிச்சுட்டு இருக்கும் போதும், ஸ்வப்னம் கனவு நிலையிலையும், சுஷுப்தி உறங்கி கொண்டிருக்கும் பொழுதும், சர்வதா எப்பொழுதும், சத்து சியாத்து எந்த சத்ரூபமானது ஒளிர்ந்து கொண்டிருக்கு பிரகாசிச்சு கொண்டிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஏதாவதேவ இந்த சத்ரூபமானதுதான் பிரம்மஸ்வரூபம் அப்படிங்கறத அன்வய வத்யதிரேகாப்யாம் ஜிக்ஞாசியம், அன்வய வத்யதிரேகத்துக்கு மூலமா அறிந்து கொள்ளத்தக்கது, அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு பகவான் சொல்ற. அது என்ன அன்வய வத்யதிரேகாப்யாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு முத்து மாலை இருக்கு, அது முத்துக்கள் எல்லாம் சேர்த்து ஒரு கம்பியில கோர்த்தோம்னா முத்து மாலை கிடைக்கிறது. இப்போ கோக்கர கம்பி இருந்தாதான் முத்து மாலை இருக்கு அப்படிங்கறது அன்வயமா சொல்லப்படுறது. எப்படி கோக்கர கம்பி இருந்தா மட்டும்தானே முத்து மாலை நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சொல்றதுக்கு பேரு அன்வயமா இருக்கு. இப்போ கம்பியானது முத்து மாலையோட இருந்தாலுமே அந்த முத்துக்களோட அது வேறுபட்டுதான் இருக்கு, அது ரெண்டுக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கு. இப்படி சொல்றதுக்கு பேர் வத்திரேகம் அப்படின்னு இருக்கு. இந்த அன்வய வத்திரேகத்தை வச்சு அந்த பரம்பொருளை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு 4வது ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு. நம்ம பார்த்தோம் எப்படி எல்லா காரியங்களிலும்
காரணமாக இருக்கிறது அந்த பரம்பொருள் தான் அப்படிங்கிறது இப்ப அன்வயமாகிறது. எல்லா காரியங்களிலும் காரணமாக இருப்பது அந்த பரம்பொருள் தான் அன்வயமாகவும், ஜகத் உற்பத்திக்கு முன்னாடியும் எந்த காரியமும் இல்லாத பொழுதும், இந்த ஜெகத் சிருஷ்டிக்கெல்லாம் முன்னாடி காரியமா தெரிகிற இந்த ஜெகத் இல்லாத பொழுதும் சத்ரூபமாகவும் எதுலயும் சம்பந்தப்படாமலும் சாட்சி பாவத்திலையும் இருக்கிறதுனால வத்திரேகமாகவும் அந்த பரம்பொருளை நம்ம ஆத்மா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இந்த கடைசி ஸ்லோகம் சொல்லுறது. இந்த 3 நிலைகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கே சர்வத்திர அப்படின்னா ஜாகிரத், ஸ்வப்ன, சுஷுப்தி. ஜாகிரத் நிலை அப்படின்னா விழிப்பு நிலை. அதுல எல்லா பிராணிகளும் ஸ்தூலமா இருக்கிற விஷயங்களை அனுபவிக்கிற நிலைக்கு பேர் ஜாகிரத் நிலை அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த நிலையில நமக்கு ஏற்படுற அனுபவத்தினால ஒரு வாசனை ஏற்படுறது. இந்த வாசனையோட சேர்ந்து மனசுல இருக்கிற விசேஷங்களும் சேர்றதுனால நம்ம அனுபவிக்கிற நிலைதான் ஸ்வப்ன நிலை. அது சூக்ஷ்மமான விஷயானுபவம் உள்ள நிலை. அது நம்ம மனசுக்கு மட்டுமே அனுபவிக்கப்படுற ஸ்வப்ன நிலை. அது இப்போ ஸ்தூலமானதாகவும் இல்லாமல் சூக்ஷ்மமானதாகவும் இல்லாமல் நம்மளோட வெளி இந்திரியங்கள் மனசு எல்லாம் தன்னோட காரணங்கள்ல ஒடுங்கி போகிற நிலைதான் நாம ஒன்னும் தெரியாம அஜ்ஞானத்தோட இந்த காரண சரீரத்துல இருக்கிற நிலை சுஷுப்தி அப்படின்னு சொல்லப்படுறது. எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் தூங்கினா எதுவும் தெரியாம தூங்கினேன் அப்படின்னு சொல்லப்படுறது இல்லையா? அது மாதிரி இந்த 3 அவஸ்தைகளிலும் நான் முழிச்சுட்டு இருந்தேன், நான் கனவு கண்டேன், நான் நல்லா தூங்கினேன் அப்படின்னு சொல்லும் போது எல்லாத்துலயும் அந்த நான்கிற சாட்சியா இருக்கிறது. ஒரு எல்லா அவஸ்தைகளிலும் சாட்சியா இருக்கிறது இந்த நான் அப்படிங்கிறது தான். அப்படி எல்லாத்துக்குமே அதிஷ்டானமாக இருக்கிற பரம்பொருள் தான் ஆத்மஸ்வரூபமாகவும் பிரகாசிச்சுட்டு இருக்கார் அப்படிங்கிற இந்த ஞானத்தை தான் ஸ்ரீமத் பாகவதத்தின் பரம தாத்பரியம் அப்படின்னு ஆதி குருவான மகாவிஷ்ணுவே தன்னோட புத்திரனான பிரம்மதேவருக்கு உபதேசிக்கிறார் அப்படின்னு தெரியறது இந்த சதுஸ்லோகி 4 ஸ்லோகத்துல இருந்து. இப்ப குரு பரம்பரையில பார்த்தோம்னா நாராயணம், பத்மபுவம், வசிஷ்டம், சக்திம் ச தத்புத்திர பராசரம் ச வியாசம், சுகம், கௌடபதம் மகாந்தம், கோவிந்த யோகீந்திர மதாஸ்ய சிஷ்யம், ஸ்ரீ சங்கராச்சாரிய மதாஸ்ய பத்மபாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம், தம் தோட்டகம் வார்த்திக காரமண்யான் அஸ்மத் குருன்னு சந்ததம் ஆனதோஸ்மி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இப்படி இந்த ஞானம் குரு பரம்பரையா நம்ம வரைக்கும் வந்திருக்கு. அப்படி நித்தியமாகவும் அனந்தமாகவும் ஞானஸ்வரூபியாகவும் இருக்கிற ஸ்ரீஹரியோட கிருஷ்ணாவதாரத்தை நம்ம தசமஸ்கந்தத்தோட அடிப்படையில, பாகவதத்துல இருக்கிற தசமஸ்கந்தத்தோட அடிப்படையில பார்த்துட்டு இருக்கோம். பகவான் காளியனை எதுக்கு ரமணக்க தீவுக்கு போகும்படி கட்டளையிடுறார்? ஏன் அந்த காளியன் யமுனா நதிக்கு வந்தான் அப்படின்னு சுகர் 17வது அத்தியாயத்துல ஆரம்பிக்கிறார். கஷ்யப்ப மகர்ஷியோட பத்னிகளா இருக்கிற கத்ரு, வினதா 2 பேரும் தங்களுக்கு குழந்தைகள் வேணும்னு மகர்ஷிட்டேந்து அருள் வாங்கிட்டு கத்ருக்கு அவரோட வரத்தினால கத்ருக்கு 1000 குழந்தைகள் வேணும்னு அவ கேக்குறான். 1000 குழந்தைகளும் வினதா 2 குழந்தைகள் போரும், ஆனா வீரர்களாகவும் கத்ருவின் குழந்தைகளை விட வீரியவான்களா இருக்கணும் அப்படின்னு கேக்குறா. நாளடைவுல கத்ருவுக்கு 1000 முட்டை வருது. அதுல இருந்து 1000 நாக குட்டிகள் வருது. வினதாக்கு 2 முட்டை இருக்கு, ஆனா அதுல இருந்து அது இன்னும் வெளியில குழந்தைகள் எதுவும் வெளியில வரல. இந்த கத்ரு தன்னோட 1000 குழந்தைகளோட சந்தோஷமா இருக்கிறத பார்த்த உடனே வினதாக்கு ஆசை வருது. அதனால ஒரு முட்டைய மெதுவா உடைச்சு பாக்குறான். உடைச்சு பார்த்த உடனே அதுல இன்னும் முழுசா உருவாகாத அருணன் அப்படிங்கிறவன் வெளியில அம்மா கிட்ட கோச்சுக்கிறான். அதுக்குள்ள நீ என்ன வெளியில வர வச்சுட்டேன்னு சொல்லிட்டு சூரியனோட தேரோட்டியா அந்த அருணன் போயிடுறான். போகும்போது தன்னோட அம்மாவுக்கு அந்த இன்னொரு முட்டை எப்ப வருதோ அப்பதான் அதை நீ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அது 500 வருஷம் கழிஞ்சுதான் அதுல இருந்து கருடன் வெளியில வர்றார். அதுக்கு நடுவுல இந்த கதுருவோட சூழ்ச்சினால வினதா கதுருக்கு அடிமையா வேலை பண்ணிட்டு இருக்கா. அப்புறமா கருடன் தன்னோட அம்மாவை காப்பாத்துறார். அதனால இந்த நாகர்களுக்கும் கருடனுக்கும் எப்பொழுதும் ஒரு பகைமை இருக்கு. இந்த காளியன் கதுருவோட பிள்ளை. இந்த பாம்புகள் எல்லாம் என்ன பண்ணுறதுன்னா தன்னோட தங்களையே காப்பாத்திக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கும் கருடனுக்கு பலி கொடுக்கணும் அப்படின்னு முடிவாருது. ஆனா காளியனுக்கு என்னன்னா தன்னோட சக்தி மேல இருக்கிற கர்வத்தினால பலியை கொடுக்கலையாம். என்ன பண்றான்னா விஷவீரிய மதாவிஷ்டஹ காத்ரவேயஸ்து காளியஹ கதர்த்தி கிருத்ய கருடம் ஸ்வயம் தம்புபுஜே பலிம்
ஸ்வயம் புபுஜே பலிம், தானே அந்த பலி என்ன கொடுக்கணுமோ அதை தானே புபுஜே, அதை அந்த காளியனே சாப்பிட்டுறானா. என்னத்தினால அப்படின்னா விஷவீரிய மதாவிஷ்டக, தன்னோட விஷத்தோட வீரியத்துல அவனுக்கு ரொம்ப கர்வம் இந்த காளியனுக்கு. காளியன் யாருன்னா கார்திரவேயா, கத்ருவோட பிள்ளையா இருக்கிற அந்த காளியனுக்கு தன்னோட விஷத்தோட வீரியத்துல இருக்கிற கர்வத்தினால கருடனை அலட்சியம் பண்ணிட்டு அந்த பலிய தானே தின்னுடுறான். அதை கேட்டுட்டு அதை பார்த்து அந்த கோபம் படுற கருடன் யாருன்னு பார்த்தா விஷ்ணுவோட பிரியத்திற்கு பாத்திரமான அந்த கருடன் காளியனை கொல்லணும் அப்படின்னு வேகமா பறந்து வராராம். விஷத்தையே ஆயுதமா வச்சுட்டு இருக்கிறவன் இந்த காளியன். தனக்கு எதிரா வர கருடனை பார்த்து சண்டை போடுறதுக்கு என்ன பண்றான்னா தன்னோட அநேக தலைகள், நம்ம பார்த்தோம் போன வாட்டியே அவருக்கு 1001 தலை இருக்கு, அந்த தலைகள் எல்லாம் தூக்குறானா, கடிக்கவும் செய்யறான் கருடனை. தம் தார்க்ஷ்ய புத்திரஸ்ய நிரஸ்ய மன்யுமான் பிரச்சண்ட வேகோ மதுசூதனாசனஹ பக்ஷேன சவ்யேன ஹிரண்யரோச்சிஷா ஜகான கத்ரூசுதமுக்ர விக்ரமஹ. பிரச்சண்ட வேகஹா, கடுமையான வேகம் உடையவர் யாருன்னா உக்ர விக்ரமஹா, பயங்கர பலசாலியாவும் இருக்கிற ஆசனஹா, மதுசூதனஹா, கிருஷ்ணர் மதுங்கிற அரக்கரை கொன்றவர், மதுங்கிற அரக்கனை கொன்றவரோட ஆசனமாக இருக்கிற இந்த கருடன் தார்க்ஷ்ய புத்திரஹா மன்யுமான், அவருக்கு பயங்கர கோபம் வந்துருத்து, கோபம் அடைந்தவராக கத்ரு கத்ருவோட பிள்ளையான காளியனை நிரஸ்ய உதறி தள்ளிட்டு ஹிரண்ய ரோச்சிஷா, தன்னோட தங்க நிறமுள்ள சவ்யேன பக்ஷியேன இடது இறக்கையால ஜகான அடிக்கிறாராம் அந்த காளியனை. அடிப்பட்ட உடனே காளியனுக்கு கலக்கமாயிடுறது, ஐயோ நம்ம சண்டை போட வந்தோமேன்னு சொல்லிட்டு கருடனால வர முடியாத ஆழமான அந்த காளிந்தி நதிக்குள்ள புகுந்துட்டானாம். ஏன் கருடனால இந்த காளிந்தி நதிக்கு வர முடியாது அப்படின்னா அதுக்கு கருடனுக்கு ஒரு சாபம் இருக்கான். சௌபரி மகரிஷி அப்படின்னு ஒருத்தர் அங்க அந்த நதியில மீன்கள் எல்லாம் துள்ளி விளையாடுறத பார்த்து ஆனந்தப்பட்டு இருக்கும் போது கருடன் வராராம். கருடன் பயங்கர பசியில ஏதாவது மீனை கொத்தணும்னு வரும்போது சௌபரி மகரிஷி சொல்றார், இங்க மீன்கள் எல்லாம் விளையாடின்னு இருக்கு, இங்கேருந்து நீ எந்த மீனையும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாராம். ஆனா கருடனுக்கு ரொம்ப பசியாம். அங்க அந்த பெருசா இருக்கிற ஒரு மீன் ராஜாவை தான் பிடிச்சு கொத்திண்டு போயிடுறதான் கருடன். அதை பார்த்த உடனே சௌபரி மிச்ச மீன்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தம் ஆயிடுறதான். அதனால சௌபரி மகரிஷி, நீ திரும்பி இங்க வந்தேன்னா உன்னோட உயிர் போயிடும் அப்படின்னு கருடனுக்கு சாபம் இடுறாராம். இந்த சாபத்தை பத்தி காளியன் மட்டும் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறதுனால கருடன் வர முடியாத அந்த யமுனை நதிக்கு காளியன் சரண் புகுந்துடுறான். அப்புறம் பகவான் தன்னோட இந்த காளியன்னால யமுனை நதியே விஷமாயிடுறதுன்னு சொல்லிட்டு அவனை துரத்தி விட்டுறார். திரும்பியும் சமுத்திரத்துக்கே போயிடு, ரமணக்க தீவுக்கு போயிடு அப்படின்னு துரத்தி விட்டுறார். இப்போ யமுனை கரையில உயிர் போன நிலையில இருக்கா கோபர்களும் கோபியர்களும். ஏன்னா அந்த பாம்பு கிருஷ்ணரை சுத்தி இருக்கிறத பார்த்தா கிருஷ்ணனும் அசைவற்று இருந்தாரே, அப்படியே தண்ணீருக்குள்ள போயிட்டாரேன்னு அப்படியே எல்லாரும் கரையில நின்னுட்டு இருக்கலாம். அப்போ கிருஷ்ணர் என்ன பண்றாருன்னா, கிருஷ்ணம் ஹிரதாத்வி நிஷ்கிராந்தம் திவ்யஸ்ரகந்தவாசசம் மகாமணி கணாகீர்ணம் ஜாம்பூநத பரிஷ்கிருதம் உபலப்யோத்திதா சர்வே லப்த பிராணா இவாசவஹ பிரமோத நிபிருதாத்மானஹ கோபா பிரீத்யாபிரேபிரே. பகவான் என்னெல்லாம் போட்டு இருக்காருன்னா, திவ்ய ஸ்ரகந்த வாசசம், இந்த தேவலோகத்து மாலைகள், சந்தனம், அதெல்லாம் பூச்சு, அப்புறம் வஸ்திரங்கள், மகாமணி கணாகீர்ணம், சிறந்த ரத்னங்களால அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது, ஜாம்பூனத பரிஷ்கிருதம், தங்கத்தாலேயும் அலங்கரிக்கப்பட்டு அப்படிப்பட்ட கிருஷ்ணரை உபலப்ய கிட்டக்க அவரை அடைஞ்சிட்டு சர்வே கோபாக லப்த பிராணாக அசவாக இவ, இந்திரியங்கள்லாம் திரும்பி பிராணன் கிடைச்சா எப்படி எழுந்து உட்காருமோ அந்த மாதிரி உத்திதாக, அந்த மாதிரி அவள்லாம் எழுந்தாளாம். பிரமோத நிபிருதாத்மானஹா, ரொம்ப சந்தோஷத்தால பூரிச்சு பிரீத்தியா அபிரேபிரே, எல்லாரும் போய் கிருஷ்ணரை கட்டிக்கிறாளாம். யசோதா, ரோஹிணி, நந்தர், மிச்ச கோபிகள், கோபர்கள் எல்லாரும் கிருஷ்ணர்கிட்ட போய் இப்போதான் தன்னோட ஆசைகள் எல்லாம் பூர்த்தியான மாதிரி சந்தோஷப்படுறாராம். பலராமனுக்கு ஏற்கனவே தெரியும் தன்னோட தம்பியான கிருஷ்ணனோட மகிமை, அதனால அவரும் போய் கிருஷ்ணரை கட்டிட்டு சிரிச்சுக்கிறாராம். மரங்கள், பசுக்கள், எருதுகள், கன்றுகள் எல்லாம் சந்தோஷம் படுறதாம். அங்கிருந்த பிராமணர்கள்லாம் சொல்றாலாம், காளியன் எப்படியோ விழுங்கப்பட வேண்டி இருந்த உங்க மகன் தப்பித்து வந்துட்டான் அப்படின்னு சொல்லி அந்த பிராமணர்கள்லாம் சொன்ன உடனே நந்தரும் என்ன பண்றாராம், பிராமணர்களுக்கு எல்லாம் பசு, ஸ்வர்ணம் அதெல்லாம் தானம் பண்றாராம்.
குழந்தைக்கு என்னாவது ஆயிடுமோன்னு பயந்து அப்புறம் பத்திரமா திரும்பி கிடைச்சதுனால ரொம்ப சந்தோஷப்பட்டு தன்னோட குழந்தைய மடியில வச்சுட்டு யசோதாக்கு ரொம்ப சந்தோஷம், ஆனந்த கண்ணீர் விடுறாளாம். அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் யமுனா நதியிலேயே நம்ம தங்கிடலாம் அப்படின்னு தங்கிடுறாளாம். ரொம்ப வெயில் காலம் வேற, அதனால காட்டுத்தீ 4 பக்கமும் சூழ்ந்துடுறது. எல்லோரும் அந்த சர்வேஸ்வரனான ஸ்ரீகிருஷ்ணனையே சரணடைகிறாளாம். கிருஷ்ண கிருஷ்ண மகாபாக ஹே ராமமதி விக்ரம ஏஷ கோர தமோவன்னிஹி தாவக்ரான் கிரசதே ஹிதஹா. ஹே மகாபாக, மகாபாகியசாலியான கிருஷ்ண, பராக்கிரமனான பலராமனே, ஏஷ கோரதம வன்னிகி, ரொம்ப கடுமையான இந்த தீ எங்களை எல்லாம் தகிக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு உங்க திருவடியை தவிர எங்களுக்கு வேற சரண் இல்லையே, அதனால எங்களை காப்பாத்து அப்படின்னு எல்லா கோபர்களும் சொல்றாராம். இத்தம் ஸ்வஜன வைக்லவ்யம் நிரீக்ஷ்ய ஜெகதீஸ்வரஹா தமக்னிம் அபிபத்தீவ்ரம் அனந்தோனந்த சக்தி திருக்கு. இத்தம் தன்னோட ஸ்வஜன வைக்லவ்யம், தன்னோட ஜனங்களோட கஷ்டத்தை பார்த்து அந்த ஜெகதீஸ்வரஹா, இந்த ஜெகத்துக்கே அடக்கி ஆளற ஈஸ்வரனா இருக்கிறவரும், அனந்தகா முடிவில்லாத சக்தியும் இருக்கிறவர் என்ன பண்றாராம், தீவிரம் தம் அக்னிம் அபிபத்து, கொடூரமான அந்த அக்னிய விழுங்கிடுறாராம். அப்புறம் எல்லாரும் சந்தோஷமா திரும்பி தங்களோட இருப்பிடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாளாம். அப்பொழுது என்ன காலம்னா கிரீஷ்ம காலமா. கிரீஷ்ம காலம், இந்த வெயில் காலம் எல்லா பிராணிகளுக்கும் ரொம்ப உச்சிதமா இல்லாம இருக்கிற ஒரு காலமா வருது அது அப்போ. ஆனா அந்த வெயில் காலம் கூட பிருந்தாவனத்துல எப்படி இருந்துதான், வசந்த காலம் மாதிரி இருந்துதான். சச்ச பிருந்தாவன குணைஹி வசந்த இவ லக்ஷிதா எத்ராஸ்தே பகவான் சாக்ஷாத் ராமேண சக கேசவஹ. அந்த கிரீஷ்ம ருத்துவானது பிருந்தாவனத்துல எப்படி இருந்ததுன்னு ரொம்ப அழகா வர்ணனை பண்றார் இந்த பாகவதத்துல. மலை அருவிகளோட சப்தமும் யமுனை நதியோட தண்ணீர் துளிகள்னால நனைந்த ஈர காற்று வருதான். வெயிலா இருந்தாலும் பச்சையா இருக்கிற புல்தரைகள், தாமரை பூ, செங்கழுநீர் பூ, நீல தாமரை, எல்லா விதமான பூக்கள்னால பிருந்தாவன வாசிகளுக்கு அது வெயில் காலம்னே தெரியலையாம். சூரியனோட தகிப்பும் தெரியவே இல்லையாம். ஏன்னா பிருந்தாவனத்துல வாசம் பண்ணிட்டு இருக்கிறது பகவான். அதனால பிருந்தாவனத்துல பகவானும் பலராமனோடும் வேணுகானம் எல்லாம் பண்ணிண்டு தன்னோட சகாக்களோடும் பசுக்களோடும் சூழப்பட்டு சந்தோஷமா அப்படின்னு உலாவின்னு இருக்காராம். நடனம் ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் புல்லாங்குழல் ஊதிக்கொண்டும் வேடிக்கையா அவக்குள்ளேயே சண்டை போடுற மாதிரி யுத்தம் பண்ணிண்டு கிருஷ்ணரும் பலராமனும் பார்த்து தேவர்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷமாவெல்லாம் துதிக்கிறாளாம். கோபஜாதி பிரதிச்சன்னௌ தேவா கோபால ரூபிணஹ ஈடிரே கிருஷ்ணராமௌச்ச நட்டா இவ நட்டம் நிருப. ஹே நிருப, சுகர் கூப்பிடுறார். ஹே நிருப, ஹே அரசனே, அங்க தேவாகா என்ன பண்றார், தேவர்கள்லாம் தேவாகாச்ச கோபால ரூபிணஹ கோபஜாதி பிரதிச்சன்னௌ நட்டம் நட்டாஹா இவ கிருஷ்ணராமோ ஈடிரே. ஸ்துதி செய்யறாளாம். எப்படி செய்யறான்னா, நட்டம் நட்டாஹா இவ, நடிப்பவனை மற்றவர்கள்லாம் எப்படி ஸ்துதி பண்றாள், ஆஹா ரொம்ப நல்லா இருந்தது அப்படி சொல்ற மாதிரி கோபால ரூபிணகா, இந்த கோபர்கள் மாதிரியே இந்த தேவர்களும் வந்து கிருஷ்ணரையும் ராமரையும் கிருஷ்ணராமோ ஈடிரே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். அந்த நேரத்துல பார்த்து கம்சனால ஏவப்பட்ட ஒரு அசுரன் பிரலம்பன் அப்படின்னு பேரு. அவன் என்ன பண்றான், பலராமனை தூக்கி கொண்டு போயிடணும், ஏன்னா கிருஷ்ணரோட நம்மளால சண்டை போட முடியுமா தெரியல, இந்த பலராமனையாவது நம்ம ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கோபன் மாதிரியே வேஷம் போட்டுட்டு வரானாம். தம் வித்வானபி தாசார்ஹ பகவான் சர்வதர்ஷனஹ அன்வமோதத தத் சக்யம் வதம் தஸ்ய விசிந்தயன். தம் வித்வானபி, பகவானுக்கு தெரியாதா இவன் யாரு, கோபனா வேஷம் போட்டு இருந்தாலும் சர்வதர்ஷனஹா பகவான் தாசார்ஹா, அவர் எல்லாம் தெரிஞ்ச சர்வஜனா இருக்கிற அவர் தம் வித்வானபி, அது தெரிஞ்சிருக்கு இந்த அசுரன் தான். தஸ்ய வதம் விசிந்தையன், சரி இவனை கொல்லணும் அப்படின்னு நினைச்சுண்டு தத் சக்கியம் அன்பமோதத்தை, அவனோட ஸ்னேகமா தன்னோட சகா மாதிரி அவனோட பழகிறாராம். அதனால என்ன பண்றாராம், தன்னோட சகாக்களை எல்லாம் கூப்பிட்டு நம்ம வயதிற்கும் பலத்திற்கும் சேர்ந்த மாதிரி நம்ம 2 குழுக்களா பிரிஞ்சுட்டு விளையாடலாம். யாரு விளையாட்டுல தோத்து போறாளோ அவ வந்து இன்னொருத்தரோட முதுகுல ஏறி கொஞ்சம் தூரம் வரைக்கும் போகணும், அதுதான் அதுல யாரு தோக்குறவாளுக்கு அதுதான் தண்டனை அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் விளையாடுறாளாம். ஒரு பக்கம் கிருஷ்ணரோட தலைமையில ஒரு குழுவா, இன்னொரு பக்கம் பலராமனோட தலைமையில ஒரு குழு. இந்த பிரலம்பன் பாக்குறான், ஐயோ கிருஷ்ணரோட தலைமையில இருக்கிறதுலயே நம்ம சேர்ந்துடலாம், பலராமனோடதுல சேர்ந்தோம்னா கிருஷ்ணர் நம்மள தோக்கடிச்சிடுவாரேன்னு சொல்லிட்டு கிருஷ்ணரோட குழுவிலேயே அவனும் சேர்ந்து விடுறானாம். நிறைய விளையாட்டான்.
அப்போ கிருஷ்ணரே அதுல ஸ்ரீதாமான்னு ஒருத்தன் கிட்ட தோத்துட்டு தானே தூக்கிட்டு போறாராம். பகவான் எப்படி தோத்தார் அப்படின்னா, தன்னோட பக்தர்களுக்கு அவர் பக்தர்களான இருக்கிறவர் மேல அவ்வளவு பிரியமாம் பகவானுக்கு. அதனால சுமந்துட்டு போறாராம். அப்போ இந்த பிரலம்பன் என்ன பண்றாரு, அங்க எங்க ஒரு பாண்டீரகம் அப்படின்னு ஒரு ஆலமரம் இருக்கான். அது வரைக்கும் போகணும்னு பேச்சு இவாளுக்குள்ள. அப்போ விளையாட்டுல பிரலம்பன் என்ன பண்றான், பலராமனை தூக்கிண்டு ஓடுறானாம். அந்த அசுரன் நம்மளால கிருஷ்ணரை ஜெயிக்க முடியாதுன்னு விட்டுடுறான். அதனால பலராமனை தூக்கிண்டு இறக்கியே விடலையாம். கொஞ்சம் எவ்வளவு தூரம் போகணுமோ அதையும் தாண்டி போயிட்டே இருக்கானாம். இப்போ அவன் என்ன பண்றான், தன்னோட நிஜஸ்வரூபமான ராட்சச ஸ்வரூபத்தை எடுத்துட்டு பலராமனோ பாரமா இருக்கார், ஆனாலும் பலராமனை தூக்கிண்டு ஓடுறானாம். அந்த அசுரனோட நிஜஸ்வரூபம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்றார். நிரீக்ஷ தத்வ புரலம்பரே சரத் பிரதீப்த திருக்குட்டி தட்டோக்ரதம்ஷ்ரகம் ஜ்வலச்சிகம் கடக கிரீட குண்டலம் த்விஷாத்புதம் ஹலதர ஈஷத்ரசத். ஈஷத்து திரசதம் ஹலதரஹா. பலராமனே கொஞ்சம் பயந்துட்டாராம். ஏன்னா பிரதீப்த திருக்கு ஜுவலிக்கின்ற அவனோட கண்கள்லாம் தீ மாதிரி ஜுவலிக்கிறதாம். புருக்குட்டி தட்டோக்ர நீண்ட புருவம் இருக்கான். பயங்கரமான தம்ஷ்டிரகம் தெற்றி பல்லு வேறையாம். கடக கிரீட்ட குண்டலம் நிறைய தோல் வளையல்கள், கிரீட்டம், குண்டலம் எல்லாம் போட்டு இருக்கானா. த்விஷாத்புதம் ஆச்சரியமாவும் இருக்கான். ஜுவலச்சிகம் அக்னி மாதிரி செவந்த முடியான் அவனுக்கு. அம்பரே அலம் சரத்து ஆகாசத்துல வேகமா போறானா. அவனோட வப்புகு நிரீக்ஷ அவனோட அந்த உடம்ப பார்த்துட்டு பலராமனுக்கே கொஞ்சம் பயம் வந்துடுறதாம். அப்புறமாதான் பலராமனுக்கு தன்னோட ஸ்வரூபம் ஞாபகம் வருது. அதனால பயம் போய் ஏதோ ஒரு பொருளை தூக்கிக்கிட்டு ஓடி போறானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணானா, தன்னோட வஜ்ராயுதம் மாதிரி தன்னோட கை, பலராமன் என்ன பண்ணாரு, தன்னோட வஜ்ராயுதம் மாதிரி இருக்கிற தன்னோட முஷ்டினால ஒரு அடி ஓங்கி அவன் தலையில அடிக்கிறாராம். அப்படி அடிச்ச உடனே அந்த அசுரன் என்ன பண்றானா, தலை வெடிச்சு அவன் வாயிலே இந்த ரத்தம் கக்கி எல்லாம் நினைவெல்லாம் போய் பெருசா கத்திண்டே உயிரை விட்டுட்டு கீழே விழறானாம். இப்படி பலராமனால கொல்லப்பட்ட அந்த அசுரன் அதை பார்த்துட்டு கோபர்கள் எல்லாம் சாது சாது ஆஹா அசுரன் செத்தான் மடிந்தான் அப்படின்னு சந்தோஷப்படுறாளாம். பாபே பிரலம்பே நிஹதே தேவா பரம நிர்வృతాः அப்யவர்ஷன் பலம் மால்யைஹி சசம்சு சாது சாத்விதி. தேவர்களும் பார்க்கிறா, ஆஹா பாப்பியான இந்த பிரலம்பன் கொல்லப்பட்டானே அப்படின்னு சொல்லிட்டு தேவர்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டு பலராமனை புஷ்பங்களால மழை மாதிரி தூவி அர்ச்சிக்கிறாளாம். சாது சாது அப்படின்னு சொல்லிட்டு புகழறாளாம். சோ இந்த பிரலம்பாசுர வதத்தோட இந்த 18வது அத்தியாயம் முடியறது. கிருஷ்ண லீலைகள் எல்லாம் மேலும் தொடரும். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே.